வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு உள்வாங்கி அதன்படி அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சமஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 55. அகம்பன யுத்தம், அதாவது அரக்கன் ராவனுடைய அமைச்சரவையில் அகம்பனன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான், கொடியவன். அந்த அரக்கனுக்கும் வானர சேனைகளுக்கும் யுத்தமானது நடந்ததாம், போர் புரிந்தானாம் வானர சேனைகளோடு என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத் சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை च तस्यै जनकात्मजायै நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 55. அகம்பன யுத்தம், அரக்கனாகப்பட்ட ராவனுடைய அமைச்சரவையில் அரக்கன் அகம்பனன் மிகவும் பலசாலி, போர் புரியறதுல வானர சேனைகளுடன் போர் புரிந்தானாம். வஜ்ரதம்சம் ஹதம் கிருத்வா வாலிபுத்திரேன ராவணः பலாத்யக்ஷ முவாசேதம் கிருதாஞ்சலிம் அவஸ்திதம். இப்போ ராவணன் வாலினுடைய புதவன் அங்கதனால் வஜ்ரதம்சன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற அந்த செய்தியை கேட்டவுடனேயே தன்னுடைய 2 கைகளே கூப்பிய கைகளோட அருகில் நின்று கொண்டிருந்த படைத்தலைவனை அகம்பனனை பார்த்து ராவணன் சொன்னானா, சீக்கிரம் நிர்யாந்து துர்தர்ஷா ராட்சசா பீம விக்ரமாக அகம்பனம் புரஸ்கிருத்திய சர்வசாஸ்திராஸ்திர கோவிதம். இந்த அகம்பனன் இருக்கானே, இவன் சொல்கிறான், ராவணன் சொல்கிறான் அகம்பனன்ட்ட, நீ எல்லா விதமான அஸ்திர பிரயோகம், அதை எப்படி செலுத்துவது அப்படின்ற அந்த சஸ்திர பிரயோகம், இந்த இரண்டையுமே நீ ரொம்பவும் பிரமாதமாக தெரிஞ்ச வல்லவன். ஆகவே அகம்பனே, அவனை முன்னிறுத்தி என்ன பண்ணானா ராவணன், பேராண்மை படைத்தவர்களும் வெல்ல முடியாதவர்களுமான அரக்கர்களை எல்லாரையும் கூப்பிட்டுண்டு
உன்னுடன் அழைத்து சென்று உடனே இங்கேருந்து புறப்பட்டு நீ வந்து செல்ல வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டானாம். ஏஷ சாஸ்தேச கோப்தா நேதாச யுதி சம்மதா பூதிகாமஸ்யமே நித்தியம் நித்தியம் ச சமப்பிரியா. அதாவது இந்த அகம்பண்ணன் இருக்கான அரக்கன், அவன் போர்க்களத்தில் வந்து எப்படி போர் புரியணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கைத்தேர்ந்தவன், சிறந்தவன். தன்னுடைய படைகளை வந்து தான் ஒருத்தனே நின்றுட்டு காக்கக்கூடியவன், ரொம்பவும் சிறந்ததான போர் தலைவன்ட்டு பெயர் பெற்றவன் இந்த அகம்பண்ணன். எப்போதுமே அவனுடைய மேன்மையை மட்டுமே நாடக்கூடியவன். எந்த க்ஷணமும் ஒரு நொடிப்பொழுது இல்லாமலும் போர் புரிய செய்வதிலேயே ரொம்பவும் விருப்பம் உள்ளவனான் அகம்பணன். ஏஷ ஜேஷ்யத்தி காகுஸ்தௌ சுக்ரீவம்ச மகாபலம் வானராம் சாரவாரான் கோரான் வினிஷ்யதி பரந்தபா. இந்த அகம்பணன் இருக்கானே, இவனுக்கு ஏற்ற மாதிரி யார் போட்டியிட்டாலும் போர் செஞ்சாலும் அவளை வாட்டி வதச்சி எடுத்துருவான். இவன் ராம லக்ஷ்மணர்களையும் மிக்க பலம் புரிஞ்ச சுக்ரீவனையும் நிச்சயமாக இவன் வந்து வெற்றி அடைஞ்சிருவான். மற்றும் கொடிய வானரங்களையும் இவன் வந்து கொண்டு போட்டுருவான் அப்படின்னுட்டு மகா பாவியான அரக்கன் வந்து தன் மனசில் நினைச்சுட்டு அவனை வந்து போருக்கு புறப்பட்டு சொன்னானாம். பரிகிருஹ்ய சதமா தாமாஜ்ஞாம் ராவணஸ்ய மகாபலः பலம் சந்த் வரயாமாச ததா லகுபராக்கிரமः. உடனேயே இந்த அகம்பணன் வந்து மகாபலம் புரிந்தியவன் இல்லையா, கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்தவனுமான இந்த அகம்பணன் ராவனுடைய ஆணையை வந்து ஏற்று உடனே தன்னுடைய படையினரை வந்து துரிதப்படுத்தினானாம். ததோ நானா பிரகரணா பீமாட்சா பீமதர்சனாக நிஷ்பேது ராட்சசாம் முக்கியம் பலாத்தியக்ஷ பிரசோதிதாக. இந்த அகம்பணன் எப்படி இருப்பான் தெரியுமா பார்க்கறதுக்கு? பயங்கரமான கண்களையும் தோற்றத்தையும் உடையவன். அரக்கர்களே வந்து ரொம்ப முக்கியமான அரக்கன். அப்போ என்ன பண்ணானா, அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய அரக்கர்களை வந்து இந்த அகம்பணியினுடைய ஆணைப்படி பல வகையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நகரத்திலேருந்து வெளியே வந்து புறப்பட்டாலாம் அகம்பணனோட பலவிதமான அரக்கர்கள். ரத மாஸ்தாய விகுலம் ஸ்தப்தகாஞ்சன குண்டலா மேகாபோ மேகவர்ணஸ்ய மேகஸ்வன மகாஸ்வன ராட்சசை சம்பிருதோ பீமே ததா நிர்யாத்திய கம்பனஹா. அப்போ வந்து இந்த அகம்பணன் எப்படி இருந்தானோ தெரியுமா பார்க்கறதுக்கு? கொஞ்சம் கூட தங்கத்தில் கலக்காமல் இருக்கக்கூடிய தூயமான தங்கம், மாசற்ற தங்கத்தில் குண்டலங்களை அணிந்து கொண்டு மேகம் போல ஒளி வீசக்கூடியவன். மேகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒளி வீசக்கூடியவன். அவன் உடம்பு வண்ணம் எப்படி இருந்தான் தெரியுமா? மேகம் போல இருக்கக்கூடிய வண்ணம் அவன் வண்ணம். மேகங்கள்லாம், அதாவது 2 மேகங்கள் இருக்கு ஆகாயத்தில். 2 மேகங்கள் வந்து மோதிக்கொள்ளும் போது எழுகின்ற அந்த இடியோசை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரும் முழக்கம் செய்யக்கூடியவன் அகம்பணன். அப்பேற்பட்ட அந்த அகம்பணன் தன்னுடைய பெரிய தேரில் ஏறிக்கொண்டு பேருடல் படைத்த அரக்கர்கள்லாம் அவனை சுற்றி நின்று போருக்கு தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் வெளியே கிளம்பினானாம். நகி கம்பயித்தும் சக்கியா சுரைரவி மகாமிருத்தே அகம்பணஸ் ததஸ்தேஷாம் ஆதித்ய இவ தேஜசா.
தஸ்ய நிர்தாவமானஸ்ய சம்பிரதஸ்ய யுயோத்சயா அகஸ்மாத் தைன்ய மாகஸ்ச தயானாம் ரகவாகினாம். அதாவது இந்த போர்க்களத்தில் ஒரு யுத்தம்னு வந்துட்டோம்னாக்க தேவர்கள் கூட இந்த அகம்பனனை கொஞ்சம் கூட அசைக்கவும் முடியாதான். அவர் அரக்கர்கள்லேயே இந்த அகம்பனன் சூரியன் போல ரொம்பவும் பிரமாதமாக பிரகாசிக்கக்கூடியவனாம். எப்பவுமே போர் செய்ய துடிப்போட அவன் ரொம்பவும் பிரமாதமாக ஆர்வத்தோட வெளியே புறப்பட்டு அவன் கிளம்பினான். அப்படி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தேரை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள் எந்த விதமான காரணமுமே இல்லாமல் அப்படியே தளர்ச்சி ஏற்பட்டதாம். குதிரைகளுக்கு ஒரு அபசகுணமானது அவனுக்கு ஏற்பட்டதாம். வசிய புரன் நயனம் சாஸ்ய சவ்யம் யுத்தாபி நந்தினஹ விவர்ணோமுகவர்ணஸ்ய கத்கதஸ் சாப வத்ஸ்வனஹ. அப்போ இந்த அகம்பனன் போர் செஞ்சே தீரணும் அப்படின்ற விருப்பத்தோட அவன் தேரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய இடது கண்ணானது துடித்துதான். அதனால்தான் ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் கெடுதல் ஏற்படும், வலது கண் துடித்தால் சுபம். அதே பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அசுபம், இடது கண் துடித்தால் சுபம். இதுதான் விஷயம். அந்த மாதிரி அந்த அரக்கன் அகம்பனுக்கு இடது கண் துடிச்சதான். அப்போ அவனுடைய முகத்தோற்றமானது ஒளியானது மங்கித்தான். சூரிய ஒளி இல்லாமல் கொஞ்சம் போகிற மங்கித்தான். அவனுடைய குரலும் இடியோசையாக இருக்கும்னு சொன்னான் முதல்ல. ஆனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் பார்த்த உடனே, இந்த குதிரையை பார்த்த உடனே அவனுடைய குரலானது தழுதழுத்த குரலாக எடுத்தான். சரி வர பேச்சு வரலையாம் அகம்பனனுக்கு. அபவர் சுதிரே சாபி துர்தினம் ரூக்ஷ மாருதம் ஊசுககா மிருகா சர்வே வாச குரூரா பயாவகாக. அன்றைய தினம் அவன் போருக்கு கிளம்புறான். அன்றைய தினம் ரொம்பவும் பிரமாதமான சுபமுகூர்த்த நாள், நல்ல நாள், எந்த விதத்துலையும் கெடுதலான நாள் கிடையாது. ஆனால் திடீர்னு பயங்கரமான ஒரு புயல் காற்றோட கூடிய மேகக்கூட்டத்தினால இருளானது திடீர்னு சூழ்ந்துண்டாம். இருட்டு நாளாக, தீய நாளாக ஆகிவிட்டதாம். எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த விலங்குகள்லாம் அச்சத்தை உண்டாக்கக்கூடிய கொடூரமான ஒலிகளை எல்லாம், சப்தங்களை எல்லாம் எழுப்பித்தான். சிங்கோப சிதஸ்கந்த சார்தூல சமவிக்ரமஹ தானோத்தான சிந்தியைவ நிர்ஜகாம ரணாஜிரம் ததா நிர்கச்சதஸ்தஸ்ய ரக்ஷச சகராட்சசைஹி பபூவ சுமஹான்னாத க்ஷோபயன்னிவ சாகரம். அதாவது இந்த அகம்பனன் இருக்கானே அரக்கன், அவன் சிங்கத்தை போல தோல், திரண்ட தோல் உடையவன். காட்டில் புலி இருக்கணும், அந்த புலிக்கு நிகராக ஆற்றலுடையவன். அப்போ இவன் என்ன பண்ணானா, அந்த தேரில் வந்துட்டு இருக்கும்போது அகம்பனன் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அபச குணங்களை எல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் போர்க்களத்தை நோக்கி அவனுடைய பயணமானது நடைபெற்றதான். அரக்கர்களோடு அவன் புறப்பட்ட போது இவனோட உற்சாக மிகுதியினால் பெருங்கடலையும்
கலக்க செய்யக்கூடிய மகத்தான பேரொழியானது அந்த இடத்துல வந்து உண்டானதாம். தேன சப்தேன வித்ரஸ்தா வானராணாம் மகாசுமூஹு திருமசைல பிரகரண யோத்தும் சமவதிஷ்டதா. அப்போ இந்த அரக்கர்கள்லாம் வர அப்படின்ற அந்த ஒரு பேரொலியை கேட்டுட்டு வானரப்படை வந்து மாபெரும் வானரப்படையை தான் அஞ்சி நடுங்கித்தான். உடனே என்ன பண்ணாலும் எல்லா வானரங்களும் மரங்களையும் பாறைகளையும் படைக்க வேண்டிய அனைத்து விதமான ஆயுதங்களையும் கொண்டு போர் புரிவதற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தாலாம் வானரங்கள். தேஷாம் யுத்தம் மகாரௌத்ரம் சஞ்சஜ்ஞே ஹரிரக்ஷசாம் ராமராவண யோரர்தே சமவித்யக்த ஜீவினாம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுக்காக உயிரை கொடுப்பதற்காக வானரங்களும் ராவணனுக்காக தங்களது உயிரையே கொடுப்பதற்காக அரக்கர்களும் அவன் ரெண்டு பேருக்கு இடையே ரொம்பவும் கடுமையான போரானது அந்த சமயத்தில் போர்க்களத்தில் நிகழ்ந்ததாம். சர்வே யதிபலா சூரா சர்வே பர்வத சன்னிபாக ஹரையே ராட்சசா சைவ பரஸ்பர ஜிகாம்சவः தேஷாம் விநிர்ததாம் சப்த சம்யுகே அதிதரஸ்வினாம் சுஸ்ருவே சுமகான் குரோதாத் அந்யோன்யம் அபிகர்ஜதாம். அப்போ அந்த யுத்தத்தில் வந்து வானரங்க அரக்கர்கள் அவர்கள் அனைவருமே மிகவும் ரொம்ப ரொம்ப பலசாலிகள். இன்றைக்கி போர் செய்கிறவாள்லாம் மகாசூரர்கள் மலை போன்ற பேருடல் படைத்தவர்கள். இருபக்கமுமே ஒருவரை ஒருவர் வந்து வெற்றி கொள்வது வந்து ரொம்பவும் பேரு விருப்பமானது கொண்டவர்கள். பேராற்றல் கொண்ட வானரங்களும் அரக்கர்களும் போர்க்களத்தில் என்ன பண்ணாலும் ரொம்பவும் கோபம் கொண்டு சினம் கொண்டு ஒருவரை ஒருவர் வந்து அதட்டி விரட்டி உருட்டி பேருவியானது எல்லா இடத்துலையும் கேட்டதான். அந்த போர்க்களத்தில் ரஜசாருண வர்ணாபம் சபீமம் அபவத் பிருசம் உத்தூரம் ஹரிரக்ஷோபி சம்ருரோத திசோதசா. அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து வானரங்களாலும் அரக்கர்களாலும் அவர்களை எல்லாரும் என்ன பண்ணாலும் வானரங்களும் சரி அரக்கர்களும் சரி ஓடி தாவி குதித்து சண்டையிட்டாலும் அதனால் உண்டான இரத்தமானது வானரங்களுக்கும் சரி அரக்கர்களுக்கும் சரி உடல்லேருந்து பீரிட்டு கொண்டு வந்ததாம். அது வந்ததுனால அந்த பூமியில் வந்து பட்ட உடனேயே அந்த பூமியிலேருந்து தூசானது வரும், மணல் தானே. அதனால் வந்து என்னாச்சுன்னாக்கா இந்த ரத்தமானது பட்டு செவண்ண தூசியானது மிகப்பெரிய அளவில் அந்த போர்க்களத்தில் எழுந்ததுனால அந்த தூசியானது 10 திசைகளும் மறைக்கப்பட்டு விட்டதாம். தூசியாலேயே மறைஞ்சு போச்சாம் 10 திசைகளும். அந்யோன்யம் ரஜசா தேனா கௌசேயோ தூரபாண்டுனா சம்பிருதானி ச பூதானி தத்ருசூர்ண ரணாஜிரே. அந்த தூசியை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு பட்டு துணியானது இருக்குது. அந்த பட்டு துணியால் மூடப்பட்டது போல
சிறிது வெளித்திருந்த அந்த தூசியினால் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எல்லா உள்ள பிராணிகளும் மூடப்பட்டதுனால வானரர்கள் அரக்கர்கள் இவா ஒருத்தர் பார்க்கவே முடியாமல் போயிடுதான். யாருமே பார்க்க முடியலையாம். இவா தான் வானரா, இவா தான் அரக்கர்கள் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே தெரியலையாம். நத்வஜான பதாகாவா வர்மவா துரகோவிவா ஆயுதம் சந்தனம் வாபி தத்ருஷே தேன ரேணுனா. அப்போ அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்டதான பெருமளவில் எழும்பிய தூசி படலத்தினால இந்த அரக்கனுடைய தேர், கொடி, பாவாட்டை, கவசம், குதிரை படைகளில் இருக்கக்கூடிய இந்த தேரில் இருக்கக்கூடிய இந்த படைகளுக்கு தேவையான போர்க்கருவிகள் எல்லாமே எதுவுமே கண்ணுக்கே புலப்படாமல் ஆயிடுதான். அந்த சமயத்தில் சப்தஸ்ய சுமஹாம் தேஷாம் நர்ரதாமபி தாவதாம் சுரூயத்தே துமிலே யுத்தே நாரூபாணி சகாசிதே. ரொம்பவும் குழப்பமான அந்த சூழ்நிலையில் சிம்மநானமானது செய்து கொண்டு எதிர்த்தோடி வரக்கூடிய அரக்கர்களுடைய சப்தம் மட்டும் அந்த போர் முனையில் பெரியதாக கேட்கப்பட்டதாம். ஆனால் அந்த அரக்கர்களோட உருவமானது கண்களில் யாருக்குமே தென்படாமல் இருந்ததாம். ஹரிநேவ சுசம்கிருத்தா ஹரையோ ஜக்னுராகவே ராட்சசாஸ்சாபி ரக்ஷாம்சி நிஜக்னுஸ் திமிரே ததா. அந்த சமயத்தில் இந்த வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் எழும்பிய மிகவும் கனமான தூசு படலத்தினால அந்த போர்க்களம் முழுவதுமே இருள் சூழ்ந்து கொண்டதாம். அப்போ அந்த யுத்தம் செய்கிறவாளுக்கு அரக்கர்கள் யார், வானரங்கள் யார் அப்படின்ற அடையாளமே காண முடியாமல் போகவே என்ன பண்ணாலாம், கோபம் கொண்ட வானரங்கள் வானரங்களையே தாக்கினாலாம். அதே மாதிரி கோபம் கொண்ட அரக்கர்கள் அரக்கர்களையே தாக்கி கொன்று போட்டார்களாம். பராம் செய்வ வினிக்னம்தா ஸ்வாம்ச வானர் ராட்சசாக ருஜிரார்த்ராம் ததா சக்ரு மகீம் பங்கானு லேபனாம் ததஸ்து உரீரௌகேன சித்தம் வியவகதம் ரஜः ஷரீரசவ சங்கீர்ணா பபூவச வசுந்தரா. இப்போ அந்த போர்க்களத்தில் வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் தன்னுடைய கூட்டத்தாரையும் பகைவர்களையும் கண்மூடித்தனமாக கொன்று குவித்தார்களாம். அதனால் அப்போ அந்த சமயத்தில் அந்த போர்க்கள பூமி முழுவதுமே இரத்தத்தால் நனைஞ்சு போய் சேரும் சவுதியாகவும் இருந்ததாம். இந்த தூசு படலமானது மேலே எழும்பித்தோணும். அந்த தூசு படலம் அந்த போர்க்களத்தில் பெருகி ஓடிய ரத்தத்தில் படிந்து அப்போ அந்த தூசு படலமெல்லாம் அடங்கி போயிடுத்தான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அந்த போர்க்களமானது ஒரே சடலங்களாக பிணங்களாக நிறைந்ததாக இருந்துதான். வானரங்கள் அரக்கர்கள் எல்லாரும் ஒரே அவர்களுடைய பிணங்கள் தான் இருந்துதான். துர்மசக்தி சிலாப்பிராசை கதா பரிக தோமரைஹி ஹரையோ ராட்சசா செய்வா ஜக்னோர் அன்னோன்ய மோஜசா. அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா,
வானரங்களும் சரி, அரக்கர்களும் சரி, மரம், வேல், பாறை, ஈட்டி, கதை, இரும்புத்தடி, தோமரம் முதலிய ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் வந்து ரொம்பவும் கடுமையாக தாக்கி கொண்டார்களாம். பாகுபி பரிகாரி யுத்தியந்த பர்வதோபமாக ஹரையோ பீம கர்மாணோ ராட்சசாஞ்ச் ஜக்னுராகவே. எதுக்குமே கொஞ்சம் கூட அஞ்சாமல் செயல்படக்கூடியவர்கள், மலை போன்ற உருவம் படைத்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய வானரங்கள் இரும்புத்தடி வந்து எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை போல வலிமையுடன் விளங்கக்கூடிய அவர்களுக்கு கைகள் அந்த மாதிரி இருந்துதான். தங்களுடைய வானங்களோட கைகளே இரும்புத்தடி மாதிரி இருந்துதான். அந்த கைகளால் போர் முனையில் அரக்கர்களை எல்லாம் கைகளாலேயே அடித்து கொன்று போட்டார்களாம். ராட்சசாஸ் துவவி சம்கிருத்தா பிராச தோமர பிராணியாக கபீன்னி ஜக்னிரே தத்ரா சஸ்திரை பரமதாருணைஹி. அந்த சமயத்தில் வந்து அந்த போர்க்களத்தில் கத்தே தோமரம் வெள்ளையம்னுட்டு ஒரு ஆயுதம் இருக்குது. எல்லாத்தையும் கைகளை ஏந்திய அரக்கர்களும் மிகவும் சினம் கொண்டு என்ன பண்ணாலும் மிக கொடூரமான ஆயுதங்கள்னால வானரங்களை வந்து எதிர்த்து தாக்கி வானரங்களை எல்லாம் அழித்தாளாம். அகம்பன சுசம்கிருத்தோ ராட்சசானாம் சமூபதி சம்பர்ஷயதி தான் சர்வான் ராட்சசான் பீம விக்ரமான. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணானா, இந்த அரக்கர் படைக்கு தலைவனாக இருக்கானோ அகம்பனான், அவன் வந்து இந்த வானரங்கள் செய்யக்கூடிய இந்த அட்டகாசத்தை வந்து பார்த்துட்டு மிகவும் கோபம் கொண்டு பேராண்மை கொண்ட அந்த அரக்கர்கள் எல்லாரையும் வீர வசனங்களால் உற்சாகப்படுத்தினானாம். நீங்கள் போங்க வானரங்களை அடித்து கொள்ளுங்க, நீங்கள் போங்க வானரங்களை அடித்து கொள்ளுங்க, நீங்கள் செய்யறது நல்ல பிரமாதமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை உற்சாகப்படுத்தினானாம் அகம்பணன் அரக்கர்களை. அகம்பண சுசங்கிருத்தோ ஹரயஸ்துவபி ரக்ஷாம்சி மகாத்ருமம் அகாம்ஸ்மபி விதாரியன்த்யபிக்ரம்ய சஸ்திராண்யாஸ் சித்ய வீரியதः. இவன் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாரையும் அரக்கர்களை வந்து அகம்பண்ணன் வந்து உற்சாகப்படுத்துகிறான். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வானரங்கள்லாம் என்ன பண்ணா ரொம்பவும் அஞ்சா நெஞ்சத்தோட இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் இவன் வந்து ஆக்கிரமித்து கொண்டு மாபெரும் மரங்களாலும் பெரிய பெரிய பாறைகளாலும் தாக்கி இந்த அரக்கர்கள்கிட்ட இருக்கக்கூடிய படைக்கலங்கள், அதாவது படைக்கலங்கள்னாக்கா படைக்கு வந்து போருக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வானரங்கள் இந்த அரக்கர்களை எல்லாம் புறமுதுகு காட்டி ஓட ஓட துரத்தி அடித்தார்களாம். ஏதஸ் மின்னம் தரே வீரா ஹரய குமுதோ நலகா மைந்தஸ்ய திவிதா கிருத்தாஸ் சக்ரூர் வேகமனுத்தமம். அப்போ இந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் மற்றொரு பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா? வானர வீரர்களாக இருக்கக்கூடிய குமுதன், நலன், மைந்தன், துவிதன் இவன் வந்து ஒப்புயர் இல்லாத
அவர்கள் அனைவருமே அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை வந்து காட்டி அந்த இடத்துல அரக்கர்களோட யுத்தம் செய்து கொண்டிருந்தார்களாம். கேது விருக்ஷேர் மகாவேகா ராட்சசானாம் சமூமூகே கதனம் சுமஹ சக்ரூர் லீலையா ஹரியூதபாக மமந்து ராட்சசான் சர்வே வானரா கணேசோ பிருசம். அதாவது இந்த குமுதன் நலன் மைந்தன் துவிதன் இருக்காளோனோ வானரர்கள், அவள் வந்து ரொம்பவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பேராண்மை கொண்ட வானரப்படை தலைவர்கள். அவள் எல்லாரும் என்ன பண்ணாலும் அரக்கர்களை வந்து நம்மளாம் இப்போ வந்து ஒரு விளையாட்டுக்கு ஒரு பொருள் ஒன்று வச்சுருவா. சின்ன குழந்தையில் இருக்கும்போது அந்த விளையாட்டு பொருள் வந்து கையில் வச்சுருந்தா ஒரு சாதாரணமாக தூக்கி போடுவோம். அந்த மாதிரி இந்த வீரர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள் அரக்கர்களை எல்லாம் ஒரு விளையாட்டு பொருள் போல அப்படியே எளிதாக தாக்கி கொன்று போட்டாலாம். அப்போ அரக்கர் அந்த இதில் வந்து அரக்கர்களுடைய கூட்டங்கள் வந்து பேரிழவு ஏற்பட்டதாம். வானரங்கள் எல்லாரும் அரக்கர்களை வந்து கடுமையாக எதிர்த்து என்ன பண்ணாலாம் தெரியுமா? இந்த கையை முஷ்டி இருக்கணும். வானரங்களுக்கெல்லாம் அதனால தான் சொல்கிறது, கையை கீழே இருக்க இந்த முட்டி வந்து ரொம்ப பலமாக இருக்கும், காலில் இருக்கக்கூடிய முட்டியான ரொம்ப பலமாக இருக்கும். நம்ம வந்து தயிர் கடையத்துக்கு மத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வானரங்கள் வந்து கைமுஷ்டி வந்து அந்த அரக்கர்கள் மேலே வச்சு கடையில் கடைஞ்செடுத்து அவளை அப்படியே வந்து கொன்று போட்டாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே பஞ்சபஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 55வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.